ஒரு சிஸ்டர் வந்து ரில்வானா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அது ரில்வானா கிடையாது சிஸ்டர், ரிஸ்வானா. இசட் போட்டு இசட் சவுண்ட் போட்டு ஓதணும். ஆக்சுவலாக வந்து தமிழ் பேசுகிறாங்க இல்லையா, வழக்கத்தில் தமிழ் பேசுகிற முஸ்லீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சீன் ஷீன் அதுக்கப்புறம் இருக்கிற லுவாதுன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அவங்க வந்து ரில்வானா. தமிழ் டிரான்ஸ்லேஷன் புக்கில் கூட இல்லுன்னு தான் எழுதப்பட்டிருக்கு, அதாவது பெரிய லா போட்டு தான் எழுதப்பட்டிருக்கும், அதனால ரில்வானா அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து ரிஸ்வானா ஆர் ரிஸ்வானா. இதற்கான அர்த்தம் நமக்கு தெரியும். ஜன்னத்தோட, அதாவது சொர்க்கத்தோட கதவு ஓனர் இருக்காங்க இல்லையா, வாசலோட ஓனர் பேர், அவங்க பேர் வந்து ரிஸ்வான். ஆண்பால் பெண்பால் அப்படி இருக்கு இல்லையா, ரிஸ்வான் அப்படின்றது ஆண்பாலை குறிக்குதுன்னா ரிஸ்வான் அப்படின்றத பெண்பாலை வந்து குறிக்கும். சரிங்களா, அதுதான் வந்து இதற்கான அர்த்தமாக இருக்குது. ரிஸ்வானா கார்டியன் ஆஃப் பேரடைஸ், இது அதற்கான அர்த்தமாக இருக்குது. தமிழில் இஸ்க்கான சவுண்ட் கிடையாது இல்லையா, அதனால் ரிஸ்வானா. சொர்க்கத்தின் பாதுகாவலர். ஸ்மூத்தாக எழுதுகிற பென் ஏதாவது இருந்தால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது ரொம்ப சொரன்னு எழுதுது. எப்படி எழுதணுன்னா ரா, தாத், வாவ், அலீஃப், நூன், ஹா இதெல்லாம் சேர்த்து தான் எழுதணும். தாத் வாவ் சேர்த்து நூன் ஹா சேர்த்து எழுதலாம். ரா இப்படி கூட எழுதலாம். ரா ஃபுல்லாக இப்படி போடுறோம் இல்லையா ஸ்டைலாக, அந்த மாதிரி கூட எழுதலாம். இப்படி கூட எழுதலாம். இன்னும் கொஞ்சம் ரா போட்டு இந்த ஹாவை வந்து இப்படி கூட போடலாம், இப்படி கூட போடலாம். மேலே எழுதி காட்டியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி இப்படி போட்டு ரிஸ்வானா இப்படி எழுதிக்கலாம். ரிஸ்வானா இப்படி கூட எழுதிக்கலாம். இது குண்டுஹா. உங்களுடைய இஷ்டம், எப்படி உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அப்படி வந்து எழுதிக்கலாம்.